ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மேலூர் திருப்பத்தூர் க்ரீன்ஃபீல்ட் ஹைவேயோட தேர்ட் வீடியோ இது. ஃபஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம மேலூர் ட்ரம்பட் ஃப்ளைஓவர் கவர் பண்ணியிருந்தோம். ஸோ ரெண்டாவது வீடியோ பார்த்தீங்கன்னா மேலூர்லேருந்து கீழையூர் வரைக்கும் ட்ராவல் பண்ணியிருந்தோம். இப்போ மூணாவது வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம கீழையூர்லேருந்து கீழவளவு வரைக்கும் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். கீழையூர்லேருந்து கீழவளவு ரஃபாக ஒரு 6 கிலோமீட்டர்ஸ் தூரம். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பாலம் பார்த்தீங்களா, இந்த பாலம் கீழையூர் பாலம். ஸோ இங்கேருந்து நம்ம பிகின் பண்ணுறோம். ஸோ அதுபோல் நம்ம எண்ட் ஆகிறது கீழவளவு பாலத்தில் போய் நம்ம எண்ட் ஆகும். நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ நம்ம 2x ஸ்பீடில் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். ரீசன் என்னென்னா வீடியோ லெங்க்த்தியாக போயிடக்கூடாதுக்காக நம்ம 2x ஸ்பீடில் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறோம். இந்த ஸ்ட்ரெச் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கம்ப்ளீட்டாக பாலம் உட்பட தார் ரோடு அமைச்சிட்டாங்க. பட் பாலத்தோட வேலை கொஞ்சம் பெண்டிங் இருக்குது. மற்றபடி கம்ப்ளீட்டாக தார் ரோடு போட்டு முடிச்சிட்டாங்க. நம்ம கவர் பண்ணுற இந்த கம்ப்ளீட் ஸ்ட்ரெச்சுமே பார்த்திங்கன்னா மதுரை டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்குது. கிட்டத்தட்ட இந்த க்ரீன்ஃபீல்டு ஹைவே 3 இயர்ஸாக போட்டுட்ருக்காங்க. ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸும் நம்ம ரெகுலர் இன்டர்வலில் இந்த ஸ்ட்ரெச்சை நம்ம கவர் பண்ணிட்டு தான் இருக்கோம். சப்போஸ் ப்ரீவியஸ் வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட்டாக எல்லாமே கிளாஸிஃபை பண்ணி வச்சுருக்கோம், கம்ப்ளீட்டாக எல்லா வீடியோஸும். ஸோ நீங்கள் இதுக்குரிய ப்ளேலிஸ்ட்டில் போயிட்டு ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்க்கலாம். அதுக்கும் பழைய வீடியோ உங்களுக்கு பார்க்கணுன்னா நம்ம மெயின் சேனல் இருக்குல்ல, ஏஎம் ட்ரெயில்ஸ் மெயின் சேனல், அதில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்கும். ஸோ அதில் அந்த ஃபஸ்ட்டு ஃபியூ வீடியோஸ் நீங்கள் அந்த சேனல்லையும் பார்க்கலாம். மேலூர் திருப்பத்தூர் எக்ஸிஸ்டிங் ஹைவே இருக்குல்ல, அதை ஸ்டேட் ஹைவேஸ் டேக் ஓவர் பண்ணி அந்த ரோடை நல்லா அகலப்படுத்திட்டாங்க. 2-வே ரோடு, பேவ்டு ஷோல்டர்ஸோடு ரோடை ரொம்ப அருமையாக அமைச்சிருக்காங்க. வேட்டங்குடி கிட்ட மட்டும் ரஃபாக ஒரு 1 to 2 கிலோமீட்டர்ஸ் அந்த ஸ்ட்ரெச் மட்டும் அகலப்படுத்தலை. ப்ராப்ளி ரீசன் அந்த பேர்ட் சாங்சுரி இருக்குது. ரெண்டாவது 2 பக்கம் ஏராளமான மரங்கள் இருக்குது. ஸோ அதனால் அந்த ஒரு சின்ன ஸ்ட்ரெச் மட்டும் அகலப்படுத்தலை. மற்றபடி கம்ப்ளீட் ஸ்ட்ரெச்சை அதாவது மேலூர்லேருந்து திருப்பத்தூர் வரைக்கும் அகலப்படுத்தி முடிச்சிட்டாங்க. ஸோ அந்த வீடியோவும் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் முன்னாடியே கம்ப்ளீட் ஸ்ட்ரெச்சையும் கவர் பண்ணி வீடியோ பண்ணியிருக்கிறோம். நீங்கள் 2 வீலரில் வரீங்க இல்லைனா காரில் வரீங்கன்னா அந்த ரோட்லேயே கம்ஃபர்டபுளாக வரலாம். முன்னாடி நிறைய நெளிவு சுழிவு இருக்கும் ரோட்டில். ஸோ அதெல்லாம் ஓரளவுக்கு இல்லாத அளவுக்கு நல்ல ஸ்ட்ரெயிட்டாகவே அந்த ரோடு அமைச்சிருக்காங்க. நிறைய ரெசிடென்ஷியல் பில்டிங்கு, அதுக்கப்புறம் கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் இந்த ரோட்டில் இடிச்சிருக்காங்க அந்த ரோடை அகலப்படுத்துறதுக்காக. அதுபோல் ஏராளமான குவாரி நீங்கள் அந்த எக்ஸிஸ்டிங் ரோடு இருக்குல்ல, அந்த ரோட்டில் நீங்கள் பார்க்கலாம். நிறைய இடத்துல அந்த குவாரி கல் இடித்து ரோட்டோட 2 பக்கமும் அடுக்கி வச்சுருப்பாங்க. பட் இங்கே இந்த க்ரீன்ஃபீல்ட் ஹைவேயில் இந்த கீழையூர் கீழவளவு அந்த கிரானைட் குவாரி எதுவுமே இந்த இடத்துல நீங்கள் பார்க்க முடியாது. ரீசன்னா கம்ப்ளீட்டாக விவசாய பூமி. ஸோ அதை க்ராஸ் பண்ணி தான் நம்ம போயிட்டுருக்கோம். கீழவளவுலேருந்து நம்ம ஃபர்தராக ட்ராவல் பண்ணி போனோம்னா ஸோ அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா விவசாய பூமியோட சொல்கிறத விட அதிகமாக நீர்நிலைகள் இருக்கும். காரணம் வேட்டங்குடி பேர்ட் சாங்சுரி இருக்குது. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக தண்ணி தான். ஸோ அந்த இடத்துல நிறைய பாலங்கள் அமைச்சிருக்காங்க, கட்டிகிட்ருக்குறாங்க. ஸோ அதனால் அந்த பகுதி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு அங்கே இன்னும் ரோடெலாம் போட்டு கம்ப்ளீட் பண்ணல. ஆக டஃப்பான டாஸ்க் பார்த்திங்கன்னா அதை ரோடு போட்டு முடிக்கிறது அந்த பகுதி தான். அதாவது எஸ்எஸ் கோட்டை, வேட்டங்குடி, ஸோ அந்த பகுதியில் ரோடு போட்டு முடிக்கிறது ரியலி ஒரு டஃப்பான டாஸ்க்கு. ஸோ அதுக்கு முடிக்கிறதுக்கு கன்ஃபார்மாக இன்னொரு 1 இயராவது ஆகும். அதாவது இப்போ போகிற இந்த ஸ்பீட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்பீடில் பார்க்கும்போது